அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கே தெரியாத ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நியதியால தாங்க இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது துலாம் ராசியில பிறந்தவங்களோட பயணத்துல இப்ப நடக்க போற இந்த அதிரடியான மாற்றங்கள் எல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போற ஒரு மிகப்பெரிய நீதி. இந்த ஆழமான தத்துவோடத்தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு மனுஷன் தன்னோட மனசுக்குள்ளேயும் சரி இல்லை வெளியிலையும் சரி ஒரு பேலன்ஸை கொண்டு வர துடிக்கும்போது அவன் சந்திக்கிற சவால்கள் சாதாரணமானது கிடையாதுங்க. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்க, சண்டை போடுற ரெண்டு பேரையும் இணைக்கிற பாலமாக இருக்கீங்க. இது உண்மையிலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரங்க. அந்த வரத்தையே கொண்டாடி நம்மை காக்கிற அந்த ஆறுமுக பெருமானோட திருவடிகளை மனசுல நினைச்சு ஓ முருகா போற்றின்னு 3 தடவை மனசார சொல்லிட்டு இந்த தெய்வீக உரையாடலை தொடங்குவோங்க. நீங்க இப்ப இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இது ஏதோ எதர்ச்சியோ நடந்தது கிடையாதுங்க. இது காலத்தோட கட்டாயம், உங்க குலதெய்வத்தோட ஆசை கலந்த ஒரு வழிகாட்டுதல். துலாம் ராசிக்காரங்களோட மனசு எப்பவுமே அன்பையும் அழகையும் தாங்க தேடும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களோட அந்த பரந்த மனசுக்கு காலம் இதுவரை தராத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையே இப்போ கொடுக்க போகுது. குறிப்பா நம்ம கர்ம வினைகளை தீர்மானிக்கிற சனி பகவான், அவரோட மந்தன்னு சொல்லுவாங்க, அவர் உங்க வாழ்க்கையோட திரையை இப்ப விளக்க போறாரு. நிதர்சனத்தை அப்பட்டமா காட்ட போறாரு. உங்களை சுத்தி இத்தனை நாளா பின்னப்பட்டிருந்த கபட நாடகங்கள், மறைமுகமா சூழ்ச்சிகள், நம்பிக்கை துரோகங்கள், இது எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி போக போகுதுங்க. இனி வரப்போற அந்த 138 நாட்கள் இது வெறும் எண்கள் கிடையாதுங்க. உங்க பரம்பரையிலேயே பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொற்காலம். இது வரைக்கும் நீங்க இழந்த இழப்புகள், பட்ட அவமானங்கள், காசு இல்லாம தவிச்ச அந்த நிதி நெருக்கடிகள், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்திற்கான அஸ்திவாரமா இப்ப மாறப்போகுதுங்க. தொழில இத்தனை நாளா இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். பிஸ்னஸ்ல நீங்க ஒரு மாபெரும் ஆளுமையா மாற போறீங்க. இத்தனை காலமா யார் நண்பன், யார் நலம் விரும்பி, யார் முதுகுல குத்துற துரோகி, இப்படி குழம்பி தவிச்சிங்களே, இப்ப சனி பகவான் ஒரு தெளிவான தீர்ப்பை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இது தண்டனை தர காலம் இல்லைங்க, உங்க தகுதியை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுத உன்னதமான காலம். சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க நீங்க. கலை நயமும் ரசனையும் ரத்தத்திலேயே இருக்கும். உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்ற என்ன பலன் கிடைக்குமோ அப்படி ஒரு ராஜபோகமான சூழலை இந்த இடப்பெயர்ச்சி உங்களுக்கு தரும். குழப்பமான மனநிலையில இருந்து வெளியில வந்து ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க தன்னம்பிக்கை இமயமலை சிகரம் மாதிரி உயர்ந்து நிற்குங்க. சனி பகவான் எப்பவுமே நீதியோட பக்கம்தாங்க நிற்பாரு. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான அறுவடையை இப்போ வட்டியும் முதலமாக திருப்பி வாங்க போகிறீங்க. இந்த 2.5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காவியமாக அமைய போகுது. நீங்கள் கடந்து வந்த பாதையும் இனி கடக்க போகிற பாதையும் மற்றவங்களுக்கு ஒரு பாடம் சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்க போகுதுங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி உங்கள் இஷ்ட தெய்வமான அந்த முருகப்பெருமான் ஒரு கவசமாக இருந்து உங்களை வழி நடத்துகிறத நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உணர போகிறீங்க. பொதுவாகவே சனி பகவானாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வர்றது இயல்பு தான். ஆனால் உண்மையிலேயே அவரை ஒருத்தரை அவர் ஒருத்தரை தண்டிக்கிறதை விட அவங்களுக்கு ஒரு பக்குவத்தையும் தெளிவையும் தர்றதான் விரும்புகிறாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற அந்த 138 நாட்கள் வெறும் காலக்கணக்கு கிடையாது. உங்களை சுற்றி இருந்த மாய வலைகளையும் வஞ்சக சூழ்ச்சிகளையும் அறுத்தெறிய போகிற ஒரு பேரொளி. உங்கள் கண் முன்னாடியே இத்தனை நாளாக நண்பர்களாக நடித்தவங்களோட முகமூடி ஒவ்வொன்றா கலன்று விழப்போகுதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ராஜாதி ராஜ வாழ்க்கைக்கு உங்களை செதுக்கின உளின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பண கஷ்டம் எல்லாம் போய் பொருளாதாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுக்க போகிறீங்க. பிஸ்னஸ் விஷயமா போகிற பயணமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு லாபமும் மன நிறைவும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களை வளர விடாமல் தடுத்த எதிரிகள், பொறாமைப்பட்டவங்க, அவங்க எல்லாம் இனிமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவங்களோட நிலைமையை பார்த்து அவங்களே திகைச்சு போகிற அளவுக்கு சூழல் மாறும். குறிப்பாக பாலிடிக்ஸ் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவும் ஆளுங்கட்சியோட அரவணைப்பும் கிடைச்சு உங்கள் செல்வாக்கு விண்ணை தொடும்.
வருமானம் பெருகும்போது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் கலைப்பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டை அலங்கரிக்க போறீங்க. பூமி யோகம் இப்போ கைகூடி வருதுங்க. சொந்த வீடு கட்டணுங்கிற உங்கள் நீண்ட கனவு இப்போ நனவாக போகுது. இது வெறும் கனவு இல்லைங்க, ஒரு பொற்காலத்தோட ஆரம்பம். குடும்பத்தில் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருப்பாங்க. குழந்தை செல்வம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த வரம் இப்போ கிடைக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணின பழைய கடன்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அடைய போகுது. தயக்கம் எல்லாம் போய் ஒரு வீரனாக நீங்கள் வெளியில் வளம் வருவீங்க. உங்களை ஒதுக்கி வச்ச இடத்துல எல்லாம் இப்போ உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகுது. விற்க முடியாமல் இழுத்துட்டு இருந்த பூர்வீக சொத்துகள் நல்ல விலைக்கு போகும். சட்ட சிக்கல்கள், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இது வரைக்கும் நீங்கள் பட்ட அவமானத்துக்கு பதிலாக மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, வேண்டாம்னு உதர்ன சொந்தங்கள் எல்லாம் உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களாகவே உங்களை தேடி வருவாங்க. படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைய தலைமுறைக்கு அவங்க திறமைக்கும் ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் அல்லது பெரிய கம்பெனிகளில் வேலை தேடி வரும். கல்யாண தடைகள் நீங்கி மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையோட இருண்ட பக்கங்கள் எல்லாம் கிழிஞ்சு எரியப்பட போகுதுங்க. உடம்புல இருந்த பழைய நோய்கள் எல்லாம் சரியாகி ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட போறீங்க. இந்த சனி பகவான் புன்னகையோட உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாருங்க. ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் அந்த பலனை அனுபவிக்க முடியாம போறதுக்கு காரணம் அவனோட கர்ம வினையா இல்ல காலம் செய்யற கோலமா? இப்படி கூட ஒரு நேயர் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு விடை உங்க அடுத்த அத்தியாயத்துல தெளிவா இருக்குங்க. இதுவரை நீங்க பார்த்தது வெறும் மேகமூட்டம் தான். இனிமேதான் தெளிவான வானத்தை பார்க்க போறீங்க. ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும், இனிமேல் தடையில்லாமல் நடக்கும். புது பத்திரப்பதிவுகள் உங்கள் பேரில் நடக்கும். கையில் புழங்குற பணமும் வெறும் காகிதமாக இல்லாமல் தங்கமா, வைரமா, புது வண்டியாக மாறுங்க. கவலைகள் எல்லாம் காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போகும். ஆரோக்கியமான வெறும் உடம்பு மட்டும் இல்லைங்க, மன அமைதியும் தான். வருஷ கணக்காக நிம்மதியாக தூங்காமல் தவிச்சிங்களே, இனிமே உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் நிம்மதியும் கேரண்டிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை உங்கள் வசப்படுத்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு கண்ணாடியில் உங்கள் முகத்தை நீங்களே உத்து பாருங்க. உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பேரண்டத்தோட சக்தியை 5 நிமிஷம் மௌனமாக தரிசிங்க. உங்கள் மனசில் இருக்கிற நியாயமான ஆசைகளை அங்கே சங்கல்பம் வைங்க. இருக்குன்னு எதையும் ஆழமாக நம்புறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு வரும். இல்லைன்னு எதை நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு போயிடுங்க. எப்பவுமே பாசிட்டிவாக யோசிங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொன்னான நேரம். சனி பகவான் வெறும் தண்டனை தரவர் இல்லைங்க, அவர் டிசிப்ளின் பேர் போனவர். உங்கள் உழைப்புக்கு இப்போவே அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய பதவிகளும் வரும். மேல் அதிகாரிகளோட பாராட்டு மலையில் நனைய போறீங்க. கஷ்டமான நேரத்துலையும் சரியான முடிவெடுக்கிற அந்த திறமை உங்களுக்குள்ள வருங்க. மற்ற ராசிகளுக்கு சனி பயிற்சி எப்படி இருந்தாலும் துலாம் ராசிக்கு இது ஒரு சொர்க்கலோகம் வாழ்க்கையாக தான் கொடுக்க போகுது. சம்பள உயர்வு, சேமிப்புன்னு உங்கள் நிதி நிலைமை இமயமலை மாதிரி உயருங்க. சமூகத்தில் மரியாதை பெருகும். நீங்கள் எதை தொட்டாலும் துளங்கும். இனி உங்கள் வாழ்க்கை போராட்ட களம் இல்லைங்க, கொண்டாடுற திருவிழா. நல்லதே நினைப்போம், நன்மையே நடக்குங்க. ஒரே ராசியாக இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் மாறுமா? அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக மாறுங்க. சித்திரை, சுவாதி, விசாகம்னு இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக அனுபவங்கள் இருக்குது. முதல்ல சித்திரை 3, 4ஆம் பாதம் உங்கள் மனசில் இருந்த அந்த இனம் புரியாத சோகமும் குழப்பமும் சூரியனை பார்த்த பனி மாதிரி விலகும். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பணப்புழக்கம் இருக்குங்க. புது இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு வரும். குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகி ஒரு புரிதல் வருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது. எதிரிகள் உங்கள் முன்னாடி பணிஞ்சு நிற்பாங்க. அடுத்தது சுவாதி. இந்த வருஷ தொடக்கம் உங்களுக்கு சில எச்சரிக்கைகளையும் அதே சமயம் நிறைய மகிழ்ச்சிகளையும் கொண்டு வருதுங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டில் கண்ட்ரோல் வேணும். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மூலமாக வர நல்ல செய்திகள் உங்களை சந்தோஷப்படுத்துங்க.
உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தெற்கு தென்கிழக்கு திசைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாம் இப்போ தானாக நடக்குங்க. கடைசியாக விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுக்கும். சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நாவடக்கம் தேவைங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. அது உங்களை சிக்கலில் இருந்து காப்பாற்றும். தாய் மாமன் வழியில் ஒரு நல்ல நியூஸ் வரும். சின்ன மனஸ்தாபங்கள் வந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. உங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. காலச்சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுத்த ஆரம்பிச்சு ஜெயிப்பீங்க. தெய்வீகங்கிறது எங்கேயோ மழலை உச்சிலையோ எட்டாத தூரத்துலையோ இல்லைங்க. அது உங்கள் வீட்டு அமைதியிலையும் நீங்கள் ஏற்றுற சின்ன விளக்கு சுடர்லையும் தாங்க இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு பயணத்தை தொடருவோம். பல பேருக்கு அவங்க குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல நாளில் உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி, எங்கள் குலம் காக்கிற தெய்வமே இந்த சுடரில் நீ வந்து நில்லுன்னு மனமுருகம் வேண்டினாலே போதும். குலதெய்வம் ஆசி உங்களை காக்குங்க. மறக்காமல் உங்கள் வேர்களை, அதாவது குலதெய்வம் முதல்ல வணங்குங்க. அப்புறம் இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயும் மாற்றம் வரலையேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். தினமும் காலையில் சூரிய பகவானை ஒரு நிமிஷம் பார்த்து கும்பிடுங்க. கிரகங்கள் சாதகமாக இல்லாதப்போ கூட அந்த சூரிய ஒளி உங்கள் விதியை ஒளிமயமாக மாற்றிடுங்க. உங்கள் எண்ணம் எப்படியோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இந்த வார்த்தைகளை உங்கள் அகராதிலேயே இருந்து எடுத்துடுங்க. என்னால் முடியும், பிரபஞ்சம் எனக்கு சாதகமாக இருக்குது, இதை மனசில் விதைச்சிக்கிட்டே இருங்க. என்ன நம்புறீங்களோ அதுதாங்க நடக்கும். துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே போராட்டங்களை ஜெயிக்கிறவங்க. சின்ன தாமதங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. அது உங்களை இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு தானே தவிர தோல்வி கிடையாது. நிதானமாக முடிவெடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்கலாம். மேல் அதிகாரிகளோட சண்டை போடாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இது உங்கள் ஃப்யூச்சரை நல்லது. குடும்பத்தில் நிழல் யுத்தம் முடிஞ்சு அன்பான சூழல் உருவாகும். பிள்ளைகளோட படிப்பில் அக்கறை காட்டுங்க. அது பின்னாடி உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமாகும். நீ நின்று போன கிரியேட்டிவிட்டிஸ் வேலைகள் இப்போ உயிர் பெறுங்க. வரவேண்டிய பணம் வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக காய நகர்த்திக்கோங்க. மாணவர்கள் சந்தேகங்களை அப்பப்போ கேட்டு படிங்க. நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் மௌனமாக உங்கள் பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் உங்கள் தடைகளை உடைத்த பாதையை சீரமைச்சு தருவாருங்க. நம்பிக்கையோடையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் இருங்க. உங்கள் காலம் இனிமே வசந்தமானது தாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேங்க.